இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் பிதாவாகிய தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் மாறாத தேவன், நீர் உன்னதமான தேவன், நீர் உயர்ந்த தேவன், நீர் சிறந்த தேவன், நீர் நல்ல தேவன். நீர் எப்போதும் எந்நாளும் எங்களுக்குள் உலாவுகிற தேவன். உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை படைத்தவரே, எங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. அன்புள்ளவரே உமக்கு நன்றி. ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே உமக்கு நன்றி. கிருபையா எங்கள் மேல் பிரியமைத்திருக்கிறவரே உமக்கு நன்றி. உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை எங்களுக்கு தந்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம், நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம், வல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம், போதுமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், போதுமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஓ எங்கள் தேவனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. தூய ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவே உங்க பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஆமென். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே உம் கிருபை பெரியது. இயேசுவே உம் இரக்கம் பெரியது. நல்லவரே உம் தயவு பெரியது. அன்புள்ளவரே உம்முடைய ஆசீர்வாதம் பெரியது. உம் கிருபை எங்கள் மேல் இந்த நாளிலும் இறங்க பண்ணும். உம் கிருபையை எங்கள் மேல் விளங்க பண்ணும். உம்முடைய கிருபையை எங்கள் மேல் விளங்க பண்ணும். உம்முடைய கிருபையை எங்கள் மேல் விளங்க பண்ணும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நல்ல நாமத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த 52 நாட்கள் தொடர் ஆராதனையில் இந்த 35ஆம் நாளில் உமக்கு முன்பாக நாங்கள் நின்று பரம தகப்பனே உம்மை கனம் பண்ணி ஆராதனை செய்கிறோம். இந்த ஆராதனையிலே நீர் நேசிக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் பாஸ்கர், ரூத் அவர்கள் குடும்பத்திற்காக தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அன்பு பிள்ளைகள் சந்தோஷுக்காக, ஆண்டவரே சதீஷுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். பவித்ராவுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாரும். இந்த குடும்பத்தின் மேல் பிரியமாயிரும். இந்த குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் ஆமேன் கண்ணோக்கி பாரும். இந்த குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தின் மேல் இறங்கி வரட்டும். இந்த குடும்பத்தை கர்த்தருடைய ஆவியானவர் பாதுகாத்து நடத்துவீராக. நன்மைக்குள் கொண்டு செல்வீராக. ஜீவனில் எப்போதும் ஆமேன் தம் பிள்ளைகள் நடந்து செல்ல கரம் பிடித்து ஆண்டவரை அழைத்து செல்வீராக. அவர்கள் செல்லும் பாதை ஆசீர்வாதத்தின் பாதையாக இருக்கட்டும். அது வெற்றியின் பாதையாக இருக்கட்டும். அது மகிழ்ச்சியின் பாதையாக இருக்கட்டும். அது சமாதானத்தின் பாதையாக இருக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி. என் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி. என் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி. என் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி. என் ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. என் தகப்பனே உமக்கு நன்றி. ஆமென். கர்த்தாவே அந்த பிரகாரமாய் அன்பு சகோதரி எஸ்தர் தேவி வர்ணவாஸ் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மகன் மாரியப்பனுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, மகள் மகாலட்சுமிக்காக, அவர்கள் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்த தெய்வத்தின் திருக்கரம் இந்த நாளில், இந்த 35ஆம் நாளில் தம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக.
தம் பிள்ளைகளை வழி நடத்துவீராக. ஆண்டு கொள்ளும் அதிசயமான காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நாம் 1-2 பாடல்களை பாடி தேவனை துதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. Jesus, Jesus, Jesus. Thank you, Holy Spirit. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். இந்த நல்ல பாடலை நாம் பாடி தம் பிள்ளைகள் மேல் இந்த நல்ல ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். Jesus, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்த துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்த துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். முகத்தடி விரல் நீட்டை போக்கி சொல்லை நடு நின்று நீக்கி. முகத்தடி விரல் நீட்டை போக்கி சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்த துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட
கைவிட மாட்டார். உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியின் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை கரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை கரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல தேவன் தம்முடைய இரத்தத்தினால் கிரயத்திற்கு கொண்டு இயேசு என்னும் நாமத்தை கொண்டு ரட்சித்து மீட்டு கொண்ட தம் பிள்ளைகள் பாஸ்கர் ரூத் அவர்கள் குடும்பத்தின் மேலும், சகோதரி எஸ்தர் தேவி பர்னபாஸ் அவர்கள் குடும்பத்தின் மேலும் கருத்தாக தேவன் அவர்களோடு கூட இருந்து நன்மையாய் தேவன் அவர்களை நடத்துவாராக. நன்மையாய் நடத்துவார். இந்த தேவனின் கிருபை இந்த அன்பு பிள்ளைகள் மேல் என்றைக்கும் தங்கியிருக்கும்படி செய்வார். இவர் நல்ல தெய்வம், இவர் அன்புள்ள தெய்வம், இவர் ஆறுதலின் தெய்வம், இவர் அரவணைத்து நடத்தும் தெய்வம். ஹல்லேலூயா. இந்த நல்ல ஆண்டவரே, ஆமேன். இன்னும் பாடி துதிப்போமா? இன்னும் தேவனை ஆமேன் உயர்த்தி ஸ்தோத்தரிப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கனப்பொழுதும் என்னை கைவிடாத உம்மை கர்த்தாவே என்று துதிப்பேன். இமை பொழுதும் என்னை மறவாத உந்தன் பாதம் தொழுதிடுவே. இந்த நல்ல ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். நாம் கைவிடப்படக்கூடாது என்பதற்காகவே கைவிடப்படுதலை தன் குமாரனின் மேலாக வைத்து தன் குமாரனை கைவிட்டு மறுபடியும் கரப்பிடித்து தூக்கி கொண்டார். ஆகவே கைவிடுதல் என்பது இந்த அன்புள்ள தெய்வம் தம் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒருபோதும் இல்லாதபடி செய்யும்படி இந்த வார்த்தையை நிறைவேற்ற தம்முடைய குமாரனை அதற்கு ஒப்பு கொடுத்தாரே, அந்த நல்லவரை பாடி துதிப்போம். பிரைஸ் காட். ஜீசஸ். கனப்பொழுது உன்னை கைவிடாத உம்மை கர்த்தாவே என்று துதிப்பேன். இமை பொழுதும் என்னை மறவாத உந்தன் பாதம் தொழுதிடுவே. கனப்பொழுதும் என்னை கைவிடாத உம்மை கர்த்தாவே என்று துதிப்பேன்.
இமை பொழுது என்னை மறவாத உந்தன் பாதம் தொழுதிடுவேன். ஆயன் நேசரே வாரும் என்னிலே, நேசர் பாதமே எந்தன் தஞ்சமே. ஆயன் நேசரே வாரும் என்னிலே, நேசர் பாதமே எந்தன் தஞ்சமே. உறவுகள் கூட பிரிந்திடலாம், உண்மைகள் கூட மறைந்திடலாம். உறவுகள் கூட பிரிந்திடலாம், உண்மைகள் கூட மறைந்திடலாம். மறவாத நேசர் இயேசு உண்டு, மறவாமல் உன்னை நடத்திடுவார். மறவாத நேசர் இயேசு உண்டு, மறவாமல் உன்னை நடத்திடுவார். ஆயன் நேசரே வாரும் என்னிலே, நேசர் பாதமே எந்தன் தஞ்சமே. ஆயன் நேசரே வாரும் என்னிலே, நேசர் பாதமே எந்தன் தஞ்சமே. அழிந்திடும் மனிதர் அழித்திடும் பாசம், தேவைகள் முடிந்தவுடன் முடிந்திடுதே. அழிந்திடும் மனிதர் அழித்திடும் பாசம், தேவைகள் முடிந்தவுடன் முடிந்திடுதே. உண்மை அன்புக்காய் ஏங்கி நின்றேன், உன்னிடம் கண்ட பின் எங்கே போவேன். உண்மை அன்புக்காய் ஏங்கி நின்றேன், உன்னிடம் கண்ட பின் எங்கே போவேன். ஆயன் நேசரே வாரும் என்னிலே, நேசர் பாதமே எந்தன் தஞ்சமே. ஆயன் நேசரே வாரும் என்னிலே, நேசர் பாதமே எந்தன் தஞ்சமே. ஆத்துமாவே நீ கலங்குவதேன், உன் நம்பிக்கை நங்கூரம் இயேசுவன்றோ. ஆத்துமாவே நீ கலங்குவதேன், உன் நம்பிக்கை நங்கூரம் இயேசுவன்றோ. உள்ளங்கையில் உன்னை வரைந்திட்டவர், உண்மையாய் உன்னை நடத்திடுவார். உள்ளங்கையில் உன்னை வரைந்திட்டவர், உண்மையாய் உன்னை நடத்திடுவார். ஆயன் நேசரே வாரும் என்னிலே, நேசர் பாதமே எந்தன் தஞ்சமே. ஆயன் நேசரே வாரும் என்னிலே, நேசர் பாதமே எந்தன் தஞ்சமே. ஆயன்
பொழுதும் என்னை மறவாத உந்தன் பாதம் தொழுதிடுவே. பொழுதும் என்னை கைவிடாத உம்மை கர்த்தாவே என்று துதிப்பேன். இமை பொழுதும் என்னை மறவாத உந்தன் பாதம் தொழுதிடுவே. பாதம் தொழுதிடுவே. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல தேவன் யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கின்றேன். உன் மதில்கள் எப்போதும் என் கண்களுக்கு முன்பாக வரும். உன்னை நான் என்னை துதிக்கும்படியாக படைத்தேன். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னவர் அப்படியே நன்மையில், ஜீவனில், ஆசீர்வாதத்தில், ஆமேன், பரிபூர்ண கிருபையில் தம் பிள்ளைகளை நடத்துவாராக. நல்ல தேவனாகிய கர்த்தர் நம்மோடு ஆமேன் கூடவே இருக்கிறபடியால், கூடவே வருகிறபடியால் இந்த நல்ல ரட்சகரை ஹல்லேலூயா நாம் உள்ளங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஆமேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதுக்கும் பயப்படாதேன்னு சொன்னவர் இந்த நாளிலும், இந்த 35ஆம் நாளில் கர்த்தருக்கு முன்பாக நினைவு கூறுதலாக நிறுத்தப்பட்டு இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் சகோதரர் பாஸ்கர் ரூத் அவர்களுக்காக, ஆமேன், சகோதரி எஸ்தர் தேவி பர்னபாஸ் அவர்கள் குடும்பத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆமேன் இன்றும் ஆமேன் தேவனை ஹல்லேலூயா துதித்துக் கொண்டிருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் தம் பிள்ளைகள் மேல் பிரியமாயிருந்து தம் பிள்ளைகளை நடத்துவாராக. தம் பிள்ளைகள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் இறங்கி வருவதாக. இந்த நல்லவர் தம் பிள்ளைகளுக்கு துணையாய் நிற்பாராக. தம்முடைய இரக்கத்தை தயவை தம் பிள்ளைகள் மேல் பொழிந்தருளுவாராக. இந்த தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஆமேன் நம்முடைய தேவன் நம்முடைய ஆயுசு நாட்கள் பரிபூர்ணப்படுகிற நாள் வரையிலும் ஆமேன் அதன் பிற்பாடும் நம்மை நடத்தி மகிழுகிற தேவன். ஆமேன். தெய்வத்தை நாம் இன்னும் ஆராதிப்போமா? யாக்கோபு என்னும் சிறு பூச்சி, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சி, ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அளித்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ, அழைத்தவர் கைவிடுவாரோ. இல்லை இல்லை, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. இல்லை இல்லை, செய்ய சொல்லி அழைத்தவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார். செய்ய சொல்லி அழைத்தவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர்
சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபின் சிறு பூச்சியே Praise the Lord. நீ ஒன்றுக்கும் கலங்கி கலங்காதே. விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனம் ஆவதில்லை, இல்லை இல்லை சுகவீனம் தொடர்வதில்லை. இல்லை இல்லை பலவீனம் ஆவதில்லை, இல்லை இல்லை சுகவீனம் தொடர்வதில்லை. இல்லை இல்லை சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. Praise the Lord. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. கலங்காதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை வாதைகள் தொடர்வதில்லை. இல்லை இல்லை வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை வாதைகள் தொடர்வதில்லை. இல்லை இல்லை ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை. உன் ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. கலங்காதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே Praise God. நீ எதற்கும் பயந்து விடாதே. Hallelujah. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே Hallelujah. நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. தேவமே இந்த ஜனத்தின் மேல் இஸ்ரவேலின் பிரியமாயிருப்பீராக. சிறு கூட்டமே ஆமென். நீ எதற்கும் பயந்து விடாதே. Hallelujah. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும்
கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஓ எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, கிருபையும் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கமும் நேடிய சாந்தமும் தயவும் உள்ளவரே, எங்கள் மேல் என்னாலும் பிரியமாய் இருக்கிறவரே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போதுமானவரே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறவரே, எங்கள் பேரில் மகிழ்ச்சியாய் இருக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you, Holy Spirit. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை 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 ஆராதனை. அன்பின் பரலோக பிதாவே, நீர் தந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த 35வது நாளிலும் உம்முடைய பிரகாரத்திற்கு நேராக எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் என் அன்பு தெய்வத்திற்கு முன்பாக நீ இரத்தம் சிந்தி சம்பாதித்துக் கொண்ட, சாப பாவத்திலிருந்து மீட்டு தூக்கி எடுத்துக்கொண்ட சகோதரர் பாஸ்கர் ரூத் அவர்கள் குடும்பத்தையும், சகோதரி எஸ்தர் தேவி பர்னபாஸ் அவர்கள் குடும்பத்தையும் உமக்கு முன்பாக நிறுத்தி, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் யாவரும் இணைந்து, என் அன்பு தெய்வமே, இவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும்படியாக இந்த ஆராதனை செய்ய, இந்த ஆராதனைக்கு நேராக எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. பரிசுத்த பிதாவே, எங்களை உம்முடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, ஆளுகை செய்யும். நல்ல தகப்பனே, நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். நான் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நினைப்பூட்டுதலான ஆராதனை நமக்கும் நம் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த பூமியில் மனுக்குலத்தின் மீட்புக்காக இந்த ஜனத்தை தேடி வந்தாரே, அந்த தேவன் ஜனத்தின் மேல் அவர்களுக்கு விரோதமாக இருந்த பாவ சாபங்கள், வாழ்க்கைக்கு எதிராக இருந்ததான வருத்தங்கள், சஞ்சலங்கள், தோல்விகள், இவை எல்லாவற்றிலும் அவர்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்து, ஆமேன், மரணத்தின் வழியாக சாபத்தை ஜெயித்து, பாதாளத்தின் கிரியைகளை அழித்து, பிசாசின் செயல்களை அவைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி வெற்றி சிறந்தார். அதை விசுவாசித்து அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி நம்பி இருக்கிற தம் பிள்ளைகளை
இன்றைக்கும் அவருக்கு முன்பாக நிறுத்தி, தேவனாகிய கர்த்தாவே, உம் நாமத்தை நம்பி இருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி நாம் இந்த விசேஷித்த 52 நாள் ஆராதனையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 35ஆம் நாளில் ஆமேன் பிரதர் பாஸ்கர் ரூத் அவர்கள் குடும்பத்தையும் சகோதரி எஸ்தர் தேவி பர்னபாஸ் அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம். நாம் ஆமேன் இந்த அன்பானவர்களுக்காக ஜெபிப்பதற்கும் நாம் தேவ சமூகத்தில் நாமும் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், யாவர் மேலும் தேவன் பிரியமாயிருப்பார். இப்போதும் அன்பான பிள்ளைகள் முன்பாக வந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதத்திலே 65வது வசனம் தொடங்கி 72வது வசனம் வரையிலும் அவர்கள் வாசித்து ஒரு பாடலை பாடி வாக்குத்தத்த வசனங்களை எடுத்துக்கொண்டு ஆமேன் கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணிப்பார்கள். நாம் தொடருவோம். ஸ்தோத்திரம். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குவீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்ந்து கொள்கிறவன்